இதே நீ இந்த கேள்வி டிவி கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இடியாப்பம் இடியாப்பம் அது வந்து என்ஜிஓ பண்ற வேலை ப்ரோ. அது மக்கள் சேவைன்றது மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையா போராடணும். பாலும் பிரெட்டும் ஒருத்தன் கொடுக்கறதுனாலயே அவன் வந்து புனித சீலன் ஆகிட மாட்டான். ஆனா அண்ணனோட கல நிலவரம் பாத்தீங்கன்னா உண்மையாலே ஒரு மண்ணுக்கான ஒரு தலைவன் கண்டிப்பா ஜெயிப்பான்னு நாங்க நம்புறோம். அது காரைக்குடியில கண்டிப்பா மக்கள் வந்து அண்ணனை தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா மக்கள் வந்து அவங்களுக்கு விவரம் தெரியும். இவன் இப்ப வந்தவன், இவன் ஒரு நடிகன், ஒரு நடிகனுக்கு ஓட்டு போடலாமா இல்ல ஒரு 15 வருஷமா ஒரு இயக்கத்தை கட்டி எடுத்து சமரசமே இல்லாம ஒருத்த சண்டை போட்டு ஒருத்த முன்னுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி இல்லாம நோட்டு பேரம் பேசாம எந்த சீட்டு பேரமும் பேசாம ஒருத்தன் தனிச்சு நின்று என்ன மாதிரி இருந்த தற்கூரிகளை இன்னைக்கு ஒரு மைக்கு பிடிச்சி தம்பி நீ பேசுறா மண்ணுக்கும் மக்களுக்கும் கண்டிப்பா நம்ம வெல்லுவோம்னு சொல்ல வைக்கிறாரு பாத்தீங்களா, அந்த அரசியல் தான். இதே நீ இந்த கேள்வி டிவி கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இடியாப்பம் இடியாப்பம் பின்னாடி வந்து கத்துவா, இது பண்ணுவா அதை பண்ணுவா. ஒரு நமக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு அறிவு இருக்கு. ஒரு நிபுணர்கிட்ட எப்படி கேட்கறாங்க கேள்வி, எப்படி சொல்லணும், நம்ம ஒரு அரசியல்னா என்ன, மக்களுக்கு அது ஒரு சேவை, அது எப்படி அவங்களோட இது முழுக்க சீமன் எங்க தலைவர் நாளைக்கு சிஎம்டா அப்படி அவன் முடிவு பண்ணிட்டான். அவன் முடிவு பண்ணிட்டு அவன் டிவி பிரபுலாம் வந்து அவர்லாம் ஒரு அமைச்சராகவே அவர் ஃபீல் பண்ணுகிறார். அதனால அதுல வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது. அவங்களோட அரசியல் வேற.